ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. பிப்ரவரி மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்ச் மாதம் கிரகங்களுடைய அமைப்பால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனிமே தான் ஆட்டமே இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த ஆட்டம் என்னென்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாத பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் 1 என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2 மாதம் முடிந்து 3வது மாதமானது வரப்போகுது. ஸோ இந்த 2 மாதமே நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கிரகங்கள் மூலிமா நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இதிலே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த அனுபவங்கள் கொண்டு மார்ச் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி எப்படியெல்லாம் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்ச் இந்த டைம் கிரகங்களால் தோஷங்கள் ஏற்படாமல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கடைசியாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நடைமுறை மற்றும் மன ரீதியாக தெளிவாக இருந்தீங்கன்னா அங்கீகாரம், வளர்ச்சி மற்றும் அற்புதமான ஆதாயங்களுக்கான புதிய வாய்ப்புகளை மார்ச் 1 காண்பீர்கள். அப்புறம் குரு நேரடியாக மாறுற மாதிரி மார்ச் 11 முதல் உங்கள் தலைமைத்துவ திறன்கள் வெளிப்படும். முயற்சிகள் அல்லது அரசியல் ஈடுபாடு மூலம் சமூகத்தில் பெயர், புகழ் மற்றும் அங்கீகாரத்தை பெற முடியும். இதில் உங்கள் உடன்பிறப்புகள், நண்பர்கள் மற்றும் கீழ் பணிபுரிகளிடமிருந்து வலுவான ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். அப்புறம் மார்ச் 15ஆம் தேதி முதல் சூரியன் சனியோடு சஞ்சரிக்கும் போது உங்கள் உறுதிப்பாடு மற்றும் மன உறுதியில் முன்னேற்றத்தை காண்பீங்க. உங்கள் தொழில் அல்லது வணிகத்தில் நீங்கள் கணக்கிடப்பட்ட ஆபத்துக்களை எடுக்கலாம். அதோடு ராகு மற்றும் சூரியனோடு புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும். அந்த கட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே தூரத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அப்போ கவனமாக இருக்கணும். மார்ச் மாதம் எந்த பொய்யான வாக்குறுதிகளையும் அளிக்காதீங்க. தேவையற்ற செலவுகளையும் தவிருங்க. இந்த கட்டத்தில் புதிய வருமான வாய்ப்புகளை காண்பதற்கு இதுதான் வழி. ஆனால் முதலீடுகளில் அவசரப்படுவதை தவிருங்க. இந்த டைம் அந்த மாதிரிலாம் தவிர்த்திங்கன்னா நன்மை பயக்கக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ நன்மை பயக்கக்கூடிய மாதத்தை அதிகம் பயன்படுத்த உங்கள் தொடர்பு மற்றும் நிதி திட்டமிடலில் தெளிவாக நீங்கள் இருக்கணும். எந்த அளவுக்கு தெளிவான மனநிலையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வாழ்க்கையில் மார்ச் மாதம் முன்னேற்றகரமானதாக தொழில் இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் தொழில் தரும். மார்ச் மாதம் உங்கள் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வணிக வீட்டில் சனியோடு கூடிய சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் வடிவமைப்பு, அழகு, பயணம் அல்லது படைப்பு தொழில்களில் புதிய திட்டங்கள் மற்றும் நீண்ட கால வெற்றியை பெறுவீங்க. புதிய தொழிலை தொடங்க அல்லது உங்கள் தற்போதைய தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுப்பீங்க. இது ஒரு சிறந்த பலன்களை தரக்கூடிய கட்டம் என்று சொல்லலாம். இந்த காலம் உங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மற்றும் உயர்மட்ட தொடர்புகளால் வெகுமதி கூட கிடைக்கும். இது உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே ஆதரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேலையில் இருந்தால் இந்த நேரம் வேலை அல்லது பதவி மாற்றத்திற்கு சாதகமானதாக இருக்கும். இந்த டைம் நீங்கள் நேர்மறையான முன்னேற்றங்களை காண்பீங்க. ஆனால் ராகு மற்றும் செவ்வாயின் செல்வாக்கில் காரணமாக நிறைய மாற்றம் ஏற்படுறதுனால பணியிட அரசியலில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க.
தேவையற்ற மோதல்களை தவிருங்க. தொழில்முறை முன்னணியில் உங்கள் பிரம்பத்தை உருவாக்க ஒழுக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அரசியலில் தொழிலை எச்சரிக்கையாக இருக்கணும், தேவையற்ற மோதல்களை தவிர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் தொழிலில் கிடைக்கும். ஸோ தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா பணம் மற்றும் நிதியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் மார்ச் மாதம் நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன்களும் புத்திசாலித்தனமான முதலீடுகளும் சரியான ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் பண்ணும்போது மூலிமா எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மார்ச் மாதம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் ஊக வணிகம் நல்ல லாபத்தை தரும். குறிப்பாக லாட்ரி அல்லது பங்கு சந்தையில் அவசரமான நிதி முடிவுகளெல்லாம் தவிர்க்கணும். குறிப்பாக வேறொருவருடைய ஆலோசனையால் பாதிக்கப்படும் போது அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம். ஏன்னா இது சிக்கல்களையோ அல்லது திருப்தி செலுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடுங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் மார்ச் 18க்கு பிறகு எந்த ரியல் எஸ்டேட் அல்லது நில முதலீடுகளையும் ஒத்தி வைக்கணுமா. உங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை கடனை தவிர்க்கிறதுக்கும் உங்கள் நிதிநிலைத்தன்மையை பராமரிக்கவும் உதவும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக செயல்படுங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காதல் மற்றும் திருமணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். மார்ச் மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் அரவணைப்பையும் உற்சாகத்தையும் அனுபவிப்பீங்க. காதல் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் சனியோடு உச்சநிலையில் சஞ்சாரிப்பதால் மார்ச் மாதம் இனிமையான காதல் தருணங்களை அனுபவிப்பீங்க. மார்ச் மாதத்தில் உங்கள் துணையோடு நீடித்து வரக்கூடிய தவறான புரிதல்களை தீர்க்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் உறுதியோடு இருந்தால் உங்கள் துணையின் மீது நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். அவர்களோடு உங்கள் பிணைப்பை ஆழப்படுத்தவும் உதவியாக இருக்கும். நீங்கள் தனிமையில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய ஒருவரை சந்தித்து அவர்களோடு அர்த்தமுள்ள பிணைப்பை உருவாக்கிக்க முடியும். மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஏனெனில் கடந்த கால தவறான புரிதல்கள் மாங்க தொடங்கும். அதாவது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே மங்கு மாதிரி அப்படியே அடிமையாக போகும். அதுவும் மாதத்துடைய நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் புரிதல் ஆழமடையும். மேலும் உங்கள் துணை புதிய தொழில் அல்லது முயற்சியை தொடங்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்குள்ளே இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கும். ஸோ காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாணவர்கள் மற்றும் குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்ச் மாதம் கேதுவின் செல்வாக்கால் மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படலாம். இது உங்களுடைய கவனத்தை பாதிக்கலாம். இருப்பினும் உங்கள் சுய ஒழுக்கம் மற்றும் நனவான முயற்சியை நல்லா வைத்துக்கிட்டு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. நீங்கள் குறுகிய இடைவெளிகளை எடுத்துக்கொண்டு வெளியில் நேரத்தை செலவிட வேண்டும். உங்களை புத்துணர்ச்சியோடு நீங்கள் வைத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் செயல்திறனை அதிகரிக்க முடியும். நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். நீங்கள் பகுப்பாய்வு, ஆராய்ச்சி அல்லது அமானுஷ அறிவியலில் ஈடுபட்டிருந்தால் இந்த டைம் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கும். அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாதகமாக இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதாவது சுய ஒழுக்கம் மற்றும் நனவான முயற்சி, அதாவது ஒரு பாசிட்டிவான முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். அதுக்கப்புறம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. மார்ச் மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஆதரவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் ஒரு பயணம் செல்லலாம். உங்களுக்கு நெருக்கமான ஒருவருக்கு உங்களிடமிருந்து நிதி உதவி தேவைப்படலாம். உங்கள் தந்தை எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதில் உங்களுக்கு வழிகாட்டுவார். இது நல்லிணக்கத்தையும் அமைதியும் தருகிறது. ஆரோக்கியத்தில் ராகு மற்றும் சூரியன் இணைந்து தோல், தலை அல்லது கண்கள் தொடர்பான ஔசூரியங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னோக்கி செல்லக்கூடிய புதன் சுட்டி காட்டக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு ரத்தம் தொடர்பான கவலைகள் மற்றும் உணவில் கவனம் செலுத்துங்க. இதிலெல்லாம் கவனம் செலுத்துனீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ உடல் பாதிப்பு தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா மார்ச்சில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.